இனி ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய வாங்க கவிஞர் இனியவன். அவர் நடுவர் சொன்னார், நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா ஆண் என்ற எழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்தை தொடங்குது, உயிர்மெய் எழுத்தில் பெண் தொடங்குதுன்னு. அப்படி இல்லை, இந்த ஆண் என்ற எழுத்தை நல்லா உத்து பாருங்களேன். மேலே ஒரு சுத்தம், அப்புறம் அவன் கீழே உழுவான், அப்புறம் அவனை படுகு போட்டு மிதிப்பானுங்க, அப்புறம் அங்கே ஒரு இதுவாகும், பல சுற்றி நிமிரலான்னு பார்த்தா அங்கே ஒரு 3 சுற்றி அப்படி ஆஞ்சி போய் நின்னாதான் அவன் பேர் ஆண். நீங்க இந்த பெண் ஆங்கிற எழுத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு ரவுண்ட் அடிக்கணும், அப்புறம் ஒரு வளையம் போடணும், அப்புறம் கிடையா கிடக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கணும், அதுக்கப்புறம் திரும்ப மேலே வந்து மேலேருந்து திரும்ப கீழே வந்து பிச்சை எடுத்து, அதுக்கப்புறம் கீழே ஒரு சுழியை போட்டு அங்கன ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு ஆம்பளையோட நிலைமைய அந்த எழுத்துலையே கண்டுபிடிச்சு. நீங்க பெண் என்ற எழுத்தை பாருங்க, ஒரு கொக்கி இருக்கும், அவ்வளோதான். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கொக்கி இல்லாமல் அது இருந்தால் பன் ஆகிடும். அப்போ இந்த கொக்கி யாருன்னா, ஒன்று கல்யாணம் ஆகிறதுக்கு அப்பன், கல்யாணம் ஆன பிறகு புருஷன். இந்த கொக்கி கம்பல்சரி வேணும். இல்லை அவர் எல்லாம் எனக்கு பக்குன்னு இருந்துங்க, நாளைக்கு அந்த 2 பேரை சேர்த்து இங்கே ராக்கெட் தலை ஏதாவது விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அவர் வந்து சொல்கிறார், குடும்பங்கள் செங்கலால் கட்டப்படுவதில்லை, பெண்களால் கட்டப்படுது. ஆமாம், செங்கலால் கட்டப்படுவதில்லை, பெண்களால் தான் கட்டப்படுது. நல்லா கவனிச்சிங்களா? 2 செங்கல் இருக்கும், இந்த நடுவில் ஒருத்தன் கலவை பிதிங்கின்னு வருவான் பத்தியா, அவன் தான் ஆம்பளை. கலவை மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, காத்தடிச்சா கீழே விழுந்துடும். அது வீடு செங்கலை அடுக்கி வச்சுட்டு அதில் போய் குடியிருக்க முடியுமாம்மா? இடையில கலவை வச்சு பூசி, மேலே பூசி, பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு, இது பூரா ஆம்பளையே தான். இல்லை, அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பார்த்தீர்களா ஆண் நிலாவுக்கு ராக்கெட்டு விட்டாங்க. என்ன இப்போ பெண்கள் நாங்கள் சூரியனுக்கே விட்டீங்க, சூரியனில் விட்டீங்களா சார்? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. ஆண் விட்ட சேட்டலைட்டு நிலாவில் போய் இறங்குச்சு, நீங்கள் விட்ட சேட்டலைட்டு சூரியனில் இறங்குச்சா? இல்லை. எங்கே நிற்குது? சூரியன் எங்கே இருக்குது, நீங்கள் இருக்க, இங்கேருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற. இது உங்களோட பிறவி கோணம். பக்கத்து வீட்டு கமலாக்கா வீட்டில் என்னடி நடக்குது, முனிமா வீட்டில் அந்த பொண்ணு ரேட்டாக வந்தது, அது என்னன்னு கேட்டுப்பார். இங்கேருந்துலே ஊர்கதையை கேட்கறதுக்கு தான் உங்களை அந்த சேட்டலைட்டுக்கு பெண்களை நியமித்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வீட்டில் பிரச்சனையாப்பா, போப்பா நம்ம முன்சாமி அண்ணன் வீட்டில் பிரச்சனை, வாடடே நம்ம அண்ணன்டா உள்ளே போய் என்னென்ன வீடுனா 1000 தானே இருக்கும், வீட்டுக்குள்ளே இறங்கி பஞ்சாயத்து பேசினவனுங்க ஆம்பளைக்கு விட்ட சேட்டலைட்டுமா. நீ சயின்ஸு தெரியாமல் தயவு செஞ்சு இனிமேல் இந்த பக்கம் வந்துடாது. நீங்கள் அப்துல் கலாம் ஐயா வந்து முதல் ராக்கெட் விட்டார் சார், ஃபெயிலியர். 16 நாள் கழிச்சு இன்னொரு ராக்கெட் விடுறாரு. அந்த ராக்கெட்டுக்கு பேர் அவர் அக்னின்னு பேர் வைக்கிறார். எல்லாரும் போய் கேட்குறாங்க, சார் நீங்கள் முஸ்லீம் தானே, நீங்கள் ஏன் சார் அக்னின்னு பேர் வச்சிங்க? அவர் சொன்னார், இந்த உலகம் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு மட்டும்தான் எவ்வளவு கவிழ்ந்தாலும் மேலே நோக்கி எரியும், இந்த அக்னி ஏவுகணை நிச்சயமாக விண்ணில் மட்டும்தான் பாயும், அதனால் அக்னின்னு வச்சு. அதோடைய பியூட்டி என்னன்னா, அதில் சயின்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது. அந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிட்டு அவர் ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை ஊற்றி மூட்டி வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, எனக்கு அப்போவே தெரியும் உன்னை எவன் இதை போட சொன்னாங்க. மானம் போது பக்கத்து வீட்டுக்காரர் சிவன் வீட்டில் சிவன் மொண்டாட்டி வந்து என்ன கேட்குறாங்க, இந்த பக்கம் அண்ணாத்துறை வீட்டிலேருந்து என்ன கேட்குறாங்க, உனக்கு எதுக்கே அந்த வேலை? இல்லைம்மா, நாங்கள் ஆரம்பித்த கவுண்ட் கிழிச்ச, நீ என்கிட்ட சண்டை போடுற ஒரு ராக்கெட்டை விடுறதுக்கு. அவர் ராக்கெட் ரிசர்ச்சே விட்டுருப்பார். அவர் மட்டும் கல்யாணம் பண்ணாதனால தான் நிம்மதியாக வாழ்ந்து ஜனாதிபதி ஆகி எல்லா பிள்ளைங்கிட்டையும் போய் பேசினார். அவர் பார்க்கவும் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குச்சே, நிம்மதியான வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி தான். கல்யாணம் பண்ணால் இன்னும் நிம்மதியாக இருக்கணும். ஒரு அறிவு எப்போ வேலை செய்யணும், கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தான். அதில் எங்கள் நடுவர் சொன்னார், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் பார்த்து விட்டால் மண்டில் குமரருக்கும் மாமலையும் ஓர்கடுகான் என்று பாரதிதாசன் சொன்னான். ஆமாம், போன வாரம் தீபாவளிக்கு கூட்டம் போன எனக்கு தான் தெரியும் பாரதிதாசன் கவிதையாக்கிறது. அது கடைப்பார்வை இல்லை, கடைக்கடையாக பார்க்குற பார்வை. மொத்த போனஸும் 3 நிமிஷத்தில் காலிடா சாமி. மண்டில் குமரருக்கும் மணிப்பர்சும் ஓர்கடுகாம் ஆயிடுச்சு. உண்மையிலே சினிமா பாட்டைத்தான் நீ அர்த்தம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தா, பாரதிதாசன் பாட்டுக்கும் கண்ணின் கடை பார்வை
ஒவ்வொரு ஜவுளி கடையும் நகைக்கடையும் பெண்கள் பார்க்கிற பார்வையினால் மலை மாதிரி ஆண்கள் குவித்து வைத்த செல்வம் கடுகு போல் கரைந்து விட்டது. ஐயோ, பாரதிதாசன் கேட்டார்னா ரத்த கண்ணீர் விட்டு அழுதுருவாரியா. சார், நீங்கள் பாரதியாரை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீங்க. நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், பாரதியை விட சிறந்தவன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். பாரதியாவது அரிசியை தூக்கி போட்டார், நான் அரிசி, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். ஏன் தெரியுங்களா? இவன் சமைச்சு எடுத்துன்னு போய் வைக்கிறான். அதுக்கு ஒருவேளை அது சாப்பிட்டு சாகக்கூடாது இல்லையா சார்? அதனால நான் இப்போ போட்டு நீயே சமைச்சு எடுத்துன்னு போய் சாப்பிட்டுக்கோ, நீ எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டியில் கொடுத்துரு. என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா நானே நிறைய இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் ஏற்றிட்டே இருக்கேன். பாரதியோட நான் சிறந்த ஆள். இன்னொன்று நான் சொல்கிறேன், அந்த அம்மா சொல்கிறாங்கல்ல, காலையில் நீங்கள் பால் வாங்க போகின்ற போது எதற்காக போகிறீர்கள்? கோலம் போடுற மனசாட்சியோட பேசுமா. காலையில் நீங்கள் எந்த காலத்தில் எழுந்திருக்கீங்க, எந்த காலத்தில் கோலம் போட்டீங்க? நான் லவ் பண்ணுற காலத்திலே ஒரு பொண்ணு கோலம் போடல. என் முன்னாடி கோலம் போடுறா சார், புள்ளியெல்லாம் வச்சுட்டா. கோலம் போடும்போது எங்கள் அம்மா கரெக்டாக கோலம் போடும், புள்ளியெல்லாம் வச்சுட்டு. அந்த அம்மாவுக்கு மொத்தமே 8 புள்ளி கோலம் தான். அது பெருசாலாம் போடவே போடாது. இப்படி ஒரு கம்பி, இப்படி ஒரு கம்பி, இப்படி ஒரு கம்பி. அது என்னவோ அணுக்கதிர் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் எங்கள் அம்மா போடும். இது எங்கள் அம்மாவுக்கு போட்டி போடணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 20, அந்த பக்கம் 20, அந்த பக்கம் 60ன்னு போட்டு சேர்க்க தெரியாமல் இருந்தா. பார்த்தா கொஞ்சம் மொத்தம் மாவு எடுத்து தூக்கி அடிச்சா சார். போனவன் சொல்கிறான், இனியவன் வெளியே போய் பட்டிமன்றம் சாப்பிட்டு ஏதோ லூஸ் மோஷன் ஆகி கால்ரா வந்துச்சு போல்த்தது, கார்பரேஷன்காரன் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறான்றான். நீங்கள் என்னவோ பெருசாக என்னவோ எங்களை என்ன மகிழ்ச்சியாக நீங்கள் அப்படியே முன்னேறிட்டீங்க. நான் இந்த மேடையில் ஒன்று கவனித்தேன், எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க, பெண்களை நாமெல்லாம் பெண்கள்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளவு படித்த நாகநந்தினி மேடையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, எங்கள் வீட்டில் 2 பொட்டப்புள்ள இருக்குங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்கம்மா. நீங்களே சொன்னீங்கன்னா நாளைக்கு சமூகமும் அப்படி தான் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, நாங்கள் பெண்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு 2 பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், பொட்டப்புள்ளன்னு சொல்லாதீங்க. அதான் ஒழிச்சிட்டோம். நாங்கள் சொல்கிறது இல்லை, நீங்களே ஏன் இன்னமும் சொல்லிட்டு கிடக்குறீங்க? தயவு செஞ்சு உங்களுடைய செய்கள் வந்து கொஞ்சம் வெளியே வாருங்கம்மா. நான் இன்னொன்று கேட்கின்றேன், அறிவியல் பூர்வமாக கேட்குறேன். ஒரு பிள்ளைய ஸ்கேன் பண்ணவொடனே 10 மாதம் கரெக்டாக சொன்னாங்கன்னா அது பொம்பளை பிள்ளை இருக்கிறது அர்த்தம். வயிற்றுக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை மட்டும் 10 மாதத்தில் பிறக்கிறதே இல்லை சார். அவன் 10 மாதத்துக்கு முன்னாடி பிறக்கிறான். ஏன்? அவனுக்கு பிறக்கும் போதே தெரியும், பிறந்த அப்பாவை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும், சீக்கிரமாக போய் டியூட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வயிற்றுல இருந்தே சீக்கிரமாக வருவான் சார். கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வந்து 90 ரூபா கொடுத்தாங்க, நான் திறந்து பார்த்தேன் 3600 ரூபா இருந்து. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகல ராஜா, நீ இப்போ வாங்கினு வாங்க உங்கள் அம்மாகிட்ட இருந்து. 3 ரூபா கூட உன்ட்ட இருக்காது, வாங்கி பிரிச்சுட்டே என்ன கேட்பாங்க, உங்கள் அக்காவுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க உங்கள் அம்மா? இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்களே. அவன் சொல்ல, இல்லை 90 ரூபா. உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா? இங்கே 3000 கொடுத்து அங்கே 30,000 கொடுத்துருப்பாங்க. அவன் ஏண்டா இந்த 3000 வாங்கிட்டு வந்தோன்ற நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவோம். நீங்கள் எந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆண்கள் வந்து சாதாரணமானவன் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ஆண் என்பவன் ட்ரெயினில் வர இன்ஜின் மாதிரி, பெட்டிகள் எல்லாம் பெண்கள் மாதிரி. அவன் பாட்டு முன்னாடி இன்ஜினை போட்டு கரியை போட்டு டீசலை போட்டு அவன் பாட்டு இழுத்துட்டு போயிட்டுப்பான். இந்த பெட்டிகள்லாம் பாருங்கள் ஏசி போட்டு குழுன்னு உட்காந்துருக்கும். எவனாவது இன்ஜின் டிரைவருக்கு எவனாவது ஏசி போட்டானாயா? எல்லா கோச்சில் A1, A2, B1, B2, எக்ஸிக்யூட்டிவ் கோச், வெங்காய கோச், வெள்ளைப்பூட்டு கோச், எல்லாத்துலேயும் போட்டு குஷன்லாம். அந்த டிரைவர் சீட்டில் மட்டும் ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருப்பான். அது ஏறி உட்காந்தனா அவ்வளோதான், இப்படியே குரங்கு மாதிரியே உட்காந்துக்கிறான் பார்க்கறதுக்கு. இந்த ஆண் வந்து சாதாரணமான கிடையாது. ஆணை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் நிலம் போன்றவன் சார், நிலம் போன்றவன். அவன் முதல்ல இந்த குடும்பம் என்ன பண்ணுது, கலப்பை எடுத்து வயிற்றை கிழிக்குது. நீங்கள் பெண் பிறந்தவனு சொல்லுவாங்க, மகாலட்சுமி பிறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண் பிறந்தது கவலைப்படாத, உனக்கு கொல்லி வைக்கிறது ஒருத்தன் பிறந்துக்கிறான். எங்களை பார்த்தா நாங்கள் கருப்பாக தான் இருக்கிறோம், அதுக்காக இப்படியா சுற்றுது? உனக்கு என்னப்பா கொல்லி வைக்கிறது ஒரு புள்ளகுது. ஆணை வயிற்றை கிழித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றி திருப்பி கிழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி, நாத்தனார், அக்கா கல்யாணம், ஹவுசிங் லோனு, அவங்க எங்கள் பெரிய அக்கா கல்யாணத்துக்கு பண்ணது, தங்கச்சி கல்யாணம், எல்லா லோனையும் எங்கள் தலையில் கட்டிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசில் டயர்டான உடனே வீட்டில் இருக்கிற நீங்கள் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவனுக்குன்னு ஒரு ஆசையே கிடையாதுப்பா. நான் சொன்னேன்னா, நீங்களா முடிவு பண்ணுறீங்க. எனக்கு 22-24 வயசுலேயே ஆசை வந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க, அவன் அக்காவை கட்டிட்டு தான்ப்பா அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்.
சரி அக்கா கல்யாணம் ஆச்சு. தங்கச்சியை கட்டிட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். சரி தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. அக்கா பிள்ளை காது குத்திட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணுவான். அப்புறம் தங்கச்சி பிள்ளைக்கு அப்புறம் என் முடியெல்லாம் கொட்டி சொட்டையான பிறகு எனக்கு எவ்வளோ கிடைக்க மாட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்துகிற நாங்கள். அவர் புள்ளிவரம் சொல்கிறார், நான் புள்ளிவரம் சொல்கிறேன் சார். சென்ற ஆண்டு 2025 ரிசல்ட் என் கையில் இருக்கு. +2ல் பெண்கள் எடுத்த மதிப்பெண்கள் பர்சன்டேஜ் 96.7, ஆண்கள் 93.16, 3% கம்மி தான். ஆனால் வேலைக்கு போகின்ற பெண்கள் 43.9%, வேலைக்கு போகின்ற ஆண்கள் 81.2%. படிக்கிறது பெருசு இல்லை, வாழ்க்கையை நடத்தணும் சாமி. டிகிரி வாங்கி வீட்டில் வைக்கிறது பெருசு இல்லை. டிகிரியில் 4 அரியர் வச்சிருந்தாலும் அக்கா தங்கச்சிக்காக கஷ்டப்படுறான் பத்தியா, அவனை மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு வாழுங்க. நான் ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு 2 உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை சம்பவம், தெரிஞ்ச கடை தான், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹோட்டலுடைய அந்த ஹோட்டலுடைய ஓனர் இருக்கார்ல, நீங்கள் 2 ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து சீனிவாச ராஜா, இன்னொருத்தர் பேர் வெங்கடேஸ்வர ராஜான்னு. அவங்க அப்பா முதல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருங்க. எங்கே? விருதுநகரில் ஆரம்பிக்கிறார். பசங்க வந்த உடனே 2 பிள்ளைங்க வந்த உடனே சென்னையில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஓனர்கிட்ட நான் பேசியதால் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா வந்து எங்களை ஒரு காலும் கல்லால் உட்கார வச்சதே கிடையாது. எங்களுடைய அடிப்படை பயிற்சி முதல்ல டேபிளை தொட இலை எடுத்து தான் சொன்னார். நாங்கள் பல நாட்களாக சர்வராகவும் கிளீனராகவும் பயிற்சி பெற்றதால் தான் இன்றைக்கி நீங்கள் அந்த ஹோட்டலில் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஓனருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க அண்ணன் பெரிய பிள்ளைக்கு ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் சாப்பாடு எடுத்து அவர் மோந்து பார்த்தாலே சொல்லுவார், உப்பு எவ்வளோ இருக்குது, காரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு உலகம் முழுக்க ஹோட்டல் வந்திருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளை அடிப்படையாக எல்லா பக்குவத்திலும் வளர்ந்துக்குவான். ஆனால் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்க முடியாது சார். இன்னும் போய் பேசினா தெரியுங்களா, என் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட பிறகு கோக்கு தான் குடிப்போம். வெளியே போனால் பர்கர், பீஸா, அப்புறம் அந்த கறியை சுரண்டி கொடுப்பானே, என்ன சார் அது, சவர்மா. உப்புமாவை தாண்டி வேறு எதுவும் சாப்பிடாதவ சார் அவள் வீட்டில் போனா, சவர்மா தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க கிளைகளை வைத்திருக்கிற அந்த பிள்ளைங்க சொன்ன வார்த்தை தெரியுங்களா, நாங்கள் அடிப்படையிலிருந்து வந்தவர்கள், நாங்கள் எல்லா வேலையும் செய்ய தெரியும். நாளைக்கு நீங்கள் போனால் கூட அந்த ஓனர் தைரியமாக டேபிளை துடைப்பார். ஏன்னு சொன்னால் எல்லா நிலைகளும் ஆண் பக்குவப்படுறான். இன்னொரு கம்பெனி எல்லா பெண்களும் போய் ட்ரெஸ் எடுக்கிற ஒரு கடை, ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, ஓனரை ஒர்க்கர் ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுப்பார். உங்களால் ஒருத்தனை யாரு தான் ஓனர் கண்டுபிடிக்க முடியாது. யாராவது ஒர்க்கர் வந்து சாப்பிட போயிட்டாருன்னா அங்கே நின்று புடவை வித்துட்டு இருப்பார். அந்த ஓனரோட பேர் ரமேஷ். அவர்கிட்ட போயிட்டு, சார் எதிராக உங்களுக்கு ஆப்போசிட் கடையில் ஆர்டிஸ்ட்னு ஒரு கடை ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கணும், உட்கார வச்சு நமக்கு பாடம் எடுப்பார். ஏன் தெரியுமா, அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரவனுக்கு ஏன் சார் தொழில் கற்றுக் கொடுக்குறீங்க சார், நமக்கு போட்டியாளர்கள் நாமே உருவாக்கணும் சார், போட்டியாளர்கள் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று ஆண் நினைக்கிறான். ஆனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பார்டர் பெருசான புடவை வாங்கிட்டாலே நீங்கள் வயிற்றில் வயல அடிச்சுக்கிறீங்க. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நாங்கள் வந்து என்ன கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் வந்த உடனே சண்டை போடுறீங்களா எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட, சார் வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி எப்போ கெடுக்குது, உங்கள் அக்கா கூட சண்டை, எங்கள் அக்கா கூட சண்டை போடும், ஏன் தங்கச்சி கூட சண்டை போடும். என்னைக்காவது நாங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி சண்டை போட்டுருமா? இந்த பக்கம் உங்களுக்கு இல்லைல்ல. நீ என்ன அடிப்படையிலேயே பஞ்சாயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க சார். என்னைக்காவது நீங்கள் மச்சின்சிக்கிட்ட சண்டை போட்ட ஒரு மாப்பிள்ளை செய்தால் வராது சார். நாத்தனார் கொடுமை, மூத்தார் கொடுமை, நீங்கள் தான் அதெல்லாம் சொல்கிறீங்க. எங்களை மாதிரி எங்கள் மனம் சாரி வாழ்க, அப்போ குடும்பம் உருப்படும், நாடும் உருப்படும். அதுவரை ஆண்களால் தான் மனநிறைவும் மகிழ்ச்சியும் குடும்பங்களில் பெறுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஆண்களா பெண்களா, அற்புதமான தலைப்பு. ஆண்கள்னு பேசுனாங்க பாருங்க, என்ன பேச்சு, அடடடடா. செலவே இன்னைக்கு பெண்களால் தானே நடக்குது குடும்பத்தில். இந்த ஆம்பளை இங்கே உட்காந்துருக்கவங்களுடைய வேட்டி சட்டையை பூரா ரேட்டு போடுங்க, வேட்டி பேண்ட்டு சட்டை எல்லோரும் எவ்வளவு ரேட்டு போட்டு பெருக்கி போட்டால் ரொம்ப போனால் எவ்வளோ வரும், ஒரு 40,000 ரூபா வருமா? ஆனால் இங்கே இருக்க பெண்களுடைய சேலை, போட்டிருக்க நகை, போக்குவரத்தெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா எப்படியும் 5 லட்ச ரூபா வரும். இங்கனையே பாருங்கள், பொருளாதாரத்தில் ஆண்கள் எப்படி விட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு வேட்டியை திருப்பி திருப்பி கட்டிக்கிடுவான் ஐயா.
இந்த பக்கம் இப்படி மாற்றி கட்டுவேன், இந்த பக்கம் இப்படி மாற்றி கட்டுவேன். அது ஆம்பளைகளுடைய தியாகமே அது ஒரு தனி. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், விளம்பரம் பூரா பெண்களை வச்சு தான் விளம்பரம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுகளை தான் அட்ராக்ட் பண்ணணுன்ட்டு. இன்றைக்கும் பாருங்கள், சோப், அந்த சோப்பை பெண்களை வச்சு தான் விளம்பரம் பண்ணுறான். லா 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 கம்பளை வித் ஃப்ரெஷ்னஸ். அப்படியே நுரையிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வரும். விளம்பரம் பண்ணாங்க தெரியுமா? ஏன் அது விற்க மாட்டேங்க தெரியுமா? ஆம்பளையில் வச்சு விளம்பரம் பண்ணான். ஆரோக்கிய வாழ்விலேயே காப்பது இருக்குமிடம் ஆரோக்கியம் அவ்விடமே. அந்த சோப்பு எங்கே இருக்குன்னா, முனியாண்டி விலாசில் கை கழுவுற இடத்துல வச்சுருக்கேன். குளிக்கிறதுக்கு தயார் பண்ண சோப்பை பிரியாணி தின்ட்டு கை கழுவுற இடத்துல வச்சுருக்கேன். பெண்களை வச்சு விளம்பரம் பண்ணால் தானேயா எல்லா பொருளும் விற்கிது. ஆம்பளையை ஏமாந்து தானே கிடக்குறான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு, வெள்ளை கலர் பேஸ்ட்டை விளக்குறேன், அந்த பொம்பளை பிள்ளை விளக்குது. ஒருத்தன் வர்றேன், அவன் வந்து வெள்ளை பேஸ்ட்டை விளக்கிட்டு ஹாய் அப்படிங்கிறான். ஐ டோன்ட் லவ் யூ அப்படிங்குது. சிவப்பு கலர் பேஸ்ட்டை விளக்கணுன்னு வாயை ஊதுறேன், சிவப்பு கலரில் புகை வருது. உடனே அந்த பிள்ளை உறிஞ்சிட்டு எஸ் ஐ லவ் யூ. வாயில் வர்ற புகையை வச்சாடா ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ண. எப்படிலாம் காட்டுறாங்க பாருங்களேன். ஒரு கட்டுற கம்பிக்கு பாருங்க, கிஸ் கிஸ். கம்பி கட்டுறவன் ஆம்பளை தான். நீ எதுக்கு கிஸ் கிஸ்? அந்த பிள்ளையில வச்சு சொன்னா தான் கம்பி வாங்குறாங்க. அதுதான் உண்மை. ஆம்பளையில் வச்சு இன்னொரு விளம்பரம் பிறப்பு நடிச்சிருப்பாரு. உடம்பு வலி, ஜலதோஷம், கை காலெலாம் வலிக்குதே, ஏதாவது ஒன்று கொடுப்பா. பிறப்பு கட்டுற கம்பிக்கு யார்? நமிதா. மாம்ஸ், இந்த கம்பி வாங்கி கட்டுங்க மாம்ஸ் அப்படிங்குது. வேறு மாமாக்களையெல்லாம் கூப்பிட்டு கம்பி கட்டுறதுக்கு நன்மைதா விளம்பரம். பெண்களை வச்சு தானே விளம்பரம் பண்ணுறாங்க. ஆண்கள்லாம் பெண்களால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். சும்மாவா சொன்னாங்க? ஒரு படத்தில் நீங்கள் பாருங்கள், இன்டர்வலுக்கு முன்னாடி பாருங்கள், ஆம்பளையெல்லாம் சந்தோஷமாக பாட்டு படிப்பேன். பணக்கார குடும்பம்ங்கிற படத்தில் எம்ஜிஆர் இன்டர்வலுக்கு முன்னாடி அவரும் சரோஜா தேவியும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வருமா அப்படின்னு பாடின எம்ஜிஆர் இன்டர்வலுக்கு பிறகு பாருங்க, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியில். உன்னை யார் பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேட்டையும் பந்தையும் வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்திருந்தா இப்படி ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு பாடுற மாதிரி வருமா? சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் பாருங்கள், வசந்த மாளிகையில், ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 அடா டா டா அஞ்சாறு பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணி வாணிஸ்ரீயை கூட்டு போய், லதா என் காதலிக்காக நான் கட்டியிருக்கும் இந்த வசந்த மண்டபத்தை பார், மயக்கம் என்ன இந்த அப்படி பாடிக்கிட்டு இருந்தவர் எண்டில் பாருங்க, மரணம் என்னும் தூது வந்தது அது மங்க. ஏன்றேன் நான். ஏமாந்துட்டியா? நிச்சயதாம்பலத்தில் பாருங்க, பாவாடை தாவணியில் படம் முடிகிறப்ப இருட்டுக்குள்ளே தலையை களைச்சி உட்கார வச்சுருப்பாங்க. படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தான். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. தன்னன் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலமில்லையட, இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையட. ஆசை ஏன் இந்த நிலைமை? என்ன காரணம்? சேது படத்தில் பாருங்கள், விக்ரம், மாலையின் வேதனை கூட்டுதடி, காதல் தன் வேலையை காட்டுதடி, இளம் காற்றே எந்தன் பௌர்ணமி நீ சொல்வாய் கண்மணி.
காதலின் கேள்விக்கு வெண்ணிலவின் பதில் என்னவோ, வேண்டாத பேச்சுக்கள் ஏண்டா அம்பி. அந்த விக்ரம லாஸ்ட் சீனில் பார்த்தீங்களா, ஒரு பச்சை போர்வையை போத்திட்டு எங்கே செல்லும் இந்த எல்லாம் பெண்கள் தான் காரணம். ஏன்னா ஆம்பளைகளால் வேலை செய்ய முடியாது. நம்ம சமைக்கிறது நாங்கள் தான், டீ போடுறது நாங்கள் தான். இவங்க 2 பேரும் ஹோட்டலில் யார் யார் தோசை சுடுறது? பொம்பளையில் சுடுறாங்க. அவன் பாட்டுக்கு பாருங்க, விளக்கமாத்தில் அப்படி எண்ணெயை தொட்டு அப்படி சத்துன்னு இத்தண்டி தோசைக்கல் அப்படி ஒரு கரண்டி எடுத்து அப்படி அடிக்கிறான் பாருங்க, ராக்கெட் ரவா அப்படி சுருட்டி. யார்? ஆம்பளை தான். வீட்டில் ராக்கெட் ரவா சுடுங்க பார்ப்போம் உங்களால். ராக்கெட் ரவாலாம் ஆம்பளை தான், தோசை மாஸ்டர். பெண்கள்லாம் சும்மா இந்த வழுக்க மண்டை மாதிரி இந்த 3 ஒரு தோசையை, அதுவும் நான்ஸ்டிக் இல்லாமல் எனக்கு சுடவே வரமாட்டேங்குது. ஆம்பளை எப்படி சமாளிக்கிறாங்க? எல்லாம் ரைட்டு. ஆண்கள்லாம் மிகப்பெரிய திறமைசாலிகள். அன்னையிலிருந்து பாருங்கள், தத்துவ மேதைகள் ஆண்கள். உன்னையே நீ எண்ணிப்பார் என்று சொன்ன சாக்ரட்டிஸ் ஒரு ஆண். இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆண். வரிசையாக விஞ்ஞானிகள் அவங்க தான். திரைப்பட பாடலாசிரியர்கள் அவங்க தான். திரைப்பட டைரக்டர்கள், இசைஞானிகள் எல்லாம் அவங்க தான். 1 2 ஏதாவது ஒருத்தர் 2 பேர் பெண்கள் இடையில இருப்பாங்க. அப்படின்னு யார்? ஆண்கள்ங்கிற அணியில் பேசி முடிச்சிட்டாங்க. பெண்களே அப்படிங்கிற அணியில் எவ்வளவு கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த பெண்களால் எவ்வளோ வேதனைப்படுறோம் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு பதில் சொல்கிறாங்க. வீட்டிலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த ஆற்றல். அதனால தான் கணவனுக்கு தமிழில் அழகான தமிழ் சொல் இல்லான் அப்படின்னு அர்த்தம். பெண்ணுக்கு இல்லாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லத்தை ஆள்பவள். ஆம்பளைக்கு இல்லான் அப்படின்னு வச்சா என்ன அர்த்தம்? இல் ஆண் அப்படின்னா இல்லத்தை ஆள்பவன்ல. இல்லான்னா ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். இல்லத்தை ஆள்பவள் பெண். ஆணுக்கு இல்லான் அப்படின்னு பேர் கிடையாது. அதனால தான் ஒரு பெண்ணை வீட்டுக்கு விளக்கேற்றி வைப்பவள் ஒரு பெண் தான் அப்படின்னு, ஒரு பெண்ணால் தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. எந்த இடத்துல ஆரம்பத்திலிருந்து அதிக வாய்ப்புகளை பெற்றிருந்தது பாருங்கள், ஆண்கள் தான். எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், ஒரு சினிமாவில் ஆம்பளை மண்வெட்டி எடுத்து வயக்காட்டில் வேலை செஞ்சிட்ருப்பார். இந்த அம்மா சோறு தூக்கிட்டு வரும். கல்யாண வலையோசை கொண்டு இவர் வேலை செய்வாராம், இந்த அம்மா சோறாக்கி கொண்டு வருது. இது மாதிரியே தான் காட்டுவாங்க. இவர் வயக்காட்டில் வேலை செய்வார், இந்த அம்மா சோறு கொண்டு வரும். அதே மாதிரி இன்றைக்கும் கட்டடத்தில் வேலை செய்கிறவருக்கு பேர் கொத்தனார். அந்த கூட வேலை செய்கிற அந்த அம்மா இங்கே இருக்கிற கலவையை 5 இதில் அந்த சாரத்தில் ஏறி சட்டியில் தூக்கி கொண்டு போய் அந்த கொத்தனார்ட்ட அப்படி கொட்டும். வேலை எங்கேருந்து? இங்கேருந்து சாரத்தில் ஏறி அந்த கலவையை கொண்டு போய் கொட்டுற அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வைத்து கொடுத்துருக்கான்னு தெரியுமா? சித்தாள். எவ்வளவு ஏத்தம் பார்த்தீங்களா? சித்தாள்னா என்ன அர்த்தம்? சின்ன ஆள். எதுக்குன்னா சம்பளத்தை கம்மி பண்ணுறதுக்கு. ஆம்பளைகளுக்கு வேறு ஒரு வேலையும் இல்லை. கலவை அள்ளிந்தா அப்படிம்பார், அப்படி பூசுவார். சாரத்தில் அப்படி ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படி மேலே பூசுகிறவருக்கு பேர் கொத்தனார். அவருக்கு 1500 ரூபா சம்பளம், சித்தாளுக்கு 500 ரூபா சம்பளம். ஒரு பிரியாணி கரண்டியில் அந்த வட்டாவில் அப்படி கரண்டியை வச்சு கிண்டுற வேலை மட்டும்தான் ஆம்பளை. வெள்ளைப்பூடு உரிக்கிறதுலேருந்து இஞ்சி உரிக்கிறதுலேருந்து அதுகளுக்கு பேர் என்னன்னா கூட மாட வேலை செய்கிற பொம்பளை ஒரு 5 பேருங்க. ஆளுக்கு ஒரு 300 ரூபாயை போட்டுக்குங்க. சமையல் மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா. எதுக்கு? கரண்டியை வச்சு கிண்டுறவருக்கு 5000. காலையிலேருந்து வெங்காயம் உரித்து அந்த இது பண்ணுறதுக்கு பேர் அதுகளுக்கு 200 ரூபாயா. பெண்களின் உழைப்பு ஆரம்பத்திலிருந்தே அவமதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏன்? கல்வி என்ற ஆயுதம் பெண்கள் கையில் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு பெண்ணுடைய உழைப்பு புறக்கணிக்கப்பட்டது. என்னைக்கு பெண்கள் கல்வியை கையில் எடுத்தார்களோ அன்னைக்கு தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக அந்த உழைப்புக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. இதை முதலில் தெரிவித்தவர் வேறு யாரும் இல்லை,
வெண்தாடி வேந்தன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார்னா பெண்கள் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிட்டு கையில் பேனாவையும் ஒரு துப்பாக்கியும் கையில் கொடுங்கடான். இன்னைக்கு நம்ம மதங்க சாமி நம்பிக்கை எப்படி? 3க்கும் பெண்கள் தான் கடவுள். அலைமகள், மலைமகள், கலைமகள். கலைமகள் யார்? சரஸ்வதி. கல்விக்கு கடவுள் அவங்க தான். கையில் வீணை வச்சுருப்பாங்க. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் கலைவாணி அப்படின்னு பாட்டு. லட்சுமிக்கு ஒரு பாட்டு இருக்கு. கையிலேருந்து இப்படி காசு கொட்டும், வெள்ளை கலர் சேலை. அந்த அம்மாவை கும்பிட்டா நமக்கு செல்வம் பெருகும். திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. மலைமகள். அதுக்கடுத்து மலைமகள். வீரத்துக்கும் ஒரு பெண் தான். ரச்ச ரச்ச ஜெகன்மாதா சர்வசக்தி தய துர்கா, ரச்ச ரச்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கலைவாணி கையில் வீணை வச்சுருக்கான், லட்சுமி கையில் காசு வச்சுருக்கான், பார்வதி துர்கா கையில் சூலாயுதம் வச்சுருக்கான். பெண்கள் கையில் அன்று சூலாயுதம் கொடுக்கப்பட்டது, இறைவனின் கையில் கையில் காசு கொடுக்கப்பட்டது, கையில் வீணை கொடுக்கப்பட்டு கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் பெண்கள் கடவுளாக வழிபடப்பட்டார்கள். ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு கல்வி, இந்த சமுதாயத்தில் சரஸ்வதிகளை உருவாக்கினோமா? இந்த சமுதாயத்தில் செல்வத்தை லட்சுமிகளை உருவாக்கினோமா? பார்வதிகளை உருவாக்கினோமா? கேள்விக்குறி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பெண்கள் அனைத்து பணிகளிலும் இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு பெண் அப்படி நின்று அப்படி கம்பீரமாக பாக்கெட்டில் அந்த AK-47 துப்பாக்கி அப்படி வச்சுட்டு ஒரு 5 ஆம்பளை அப்படி நின்று அம்மா அப்படின்னு சல்யூட் அடிக்கிறான் பார். தந்தை பெரியார் கண்ட கனவு இதுதான்யா. ஒரு பெண்ணுக்கு ஆண் அடிமையாகிவிட்டான் என்று நீங்கள் இதில் நினைக்காதீங்க. ஒரு பெண்ணால் அந்த பணியையும் செய்ய முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டியது அதுதான். பெண்கள் துணிந்து ஒரு இடத்திலே ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தால் அந்த செயல் எவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக அமையுங்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. மதுரையில் ஒரு சிறு சேமிப்பை சிறப்பாக நடத்திய சின்ன பொண்ணுன்னு ஒரு அம்மாவுக்கு அந்த பெண்ணினுடைய சேவையை பாராட்டி அன்னைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் ஐயா அந்த சின்ன பொண்ணோட காலில் விழுந்து வணங்கி அந்த பெண்ணை பாராட்டினார்னா, ஒரு பெண் நினைத்தால் எவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கு காமிச்சாங்க. நம்ம நாகநந்தினி சொன்னது மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு பெண் நான் மேத்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கீழே உட்காந்துருந்த முதலமைச்சர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சுப்புலட்சுமி அந்த பொண்ணு, உடனே அம்மா இங்கே வாமா அப்படின்னு கீழே வர சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பக்கத்தில் போனோன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதலமைச்சர் தான் கையெழுத்து போடுகின்ற அடுத்த நாள் செக்ரட்டரிட்ட ஃபைலில் மு.க. ஸ்டாலின் என்று கையெழுத்து போடும் அந்த பேனாவை எடுத்து அந்த பெண் கையில் கொடுத்து, நீ மேத்ஸ் டீச்சர் ஆகும்போது இந்த பேனாவை பயன்படுத்தின கையில் கொடுத்து அந்த பெண்ணினுடைய உச்சியில் முகர்ந்து முத்தம் கொடுத்தார் பாருங்க. இதுதான் பெண்கள் படிப்பிலும் உழைப்பிலும் எப்படி சிறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இதுதான் பெரிய சான்று. அது மட்டும் இல்லை. ராணிப்பேட்டையா? ஆகா, ராணிப்பேட்டைக்கு எல்லாரும் கைத்தட்டு கொடுங்க. அந்த சுப்புலட்சுமி ராணிப்பேட்டைங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அதே மாதிரி ஜெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு காது கேட்கல, வாய் பேச முடியல. பேட்மிண்டனில் ஒலிம்பிக்கில் போய் 3 தங்க மெடல் வாங்கிட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு. காது கேட்கல, வாய் பேச முடியல, அழகான பொண்ணு. ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டு நிற்கிது. அவங்க அப்பா என் பொண்ணுக்கு காது கேட்கல, வாய் பேச முடியலன்னு சொன்னோன்னே
இந்த குழந்தைய எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு விட்டுறியா, பொம்பளை பிள்ளை வேற, எவன் கட்டுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய படிக்க வைக்க வேணான்னு சொன்னாங்க. என் பிள்ளை படித்து இன்னைக்கு பேட்மிண்டனில் சாம்பியன் ஆகி ஒலிம்பிக்கில் உசேன் போல்ட்டுக்கு அடுத்து 3 தங்கப்பதக்கத்தை என் பொம்பளை பிள்ளை என் மக வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு அந்த பாராட்டு இப்போ கைதட்டுறீங்களே அது கேட்கல. எல்லாருடைய முக அசைவையும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிச்சு. முதலமைச்சர் அப்படியே கைதட்டி கண் கலங்கி அந்த கண்ணீரை தொடச்சார். அதையே அந்த ஜெர்லினுங்கிற பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு. நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த நாட்டின் முதலமைச்சரே ஆனந்த கண்ணீர் விட்டார் பாருங்க அப்படின்னு அந்த காட்சியை பார்த்து அந்த பொம்பளை பிள்ளை சந்தோஷப்பட்டுச்சு பாருங்க. ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஜெர்லினுங்கிற பொண்ணு 3 தங்கப்பதக்கங்களை வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிற சாதனை படைத்தது இந்த தமிழ்நாட்டில் தான். அதனால தான் இந்தியாவிலேயே பெண் கல்வியில் அதிக சதவீதத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு. புதுமை பெண் நான் முதல்வன்கிற திட்டத்தினால இன்னைக்கு கல்லூரியில் சென்ற ஆண்டை விட 4,70,000 மாணவிகள் அதிகமாக கல்லூரியில் சேர்ந்திருக்காங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஆண்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கிடைத்தது. படிப்பதற்கு வாய்ப்பு, பொது இடத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு, சகல சுதந்திரங்களையும் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு. அதனால தான் அவங்களால மிகப்பெரிய தத்துவ ஞானிகளாக இருந்துச்சு, மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள், இசையமைப்பாளர்கள், மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் எல்லாம் ஆம்பளையே தான். இசைஞானி இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன், பெண் இசையமைப்பாளர் ஒருத்தர் 2 பேர், எங்கனையோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பெண் டைரக்டர் சுதா கொங்கராங்கிற ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய அந்த திரைப்படம் இருக்குது பாருங்க, எப்படிப்பட்ட திரைப்படம். அந்த சூர்யா சூரரை போற்றுன்னு கிராமத்துக்காக ஒருத்தன் ஒரு ஃப்ளைட்டு விட்ட அந்த ஒரு சாதாரண கிராமத்துக்காரனை சூரரை போற்று என்ற ஒரு படத்தை இயக்கிய ஒரு பெண் டைரக்டர் உலகத்திலே சிறந்த இயக்குனராக ஒரு பெண்ணால் உருவாக முடியும் சொல்லி அந்த பெண் இயக்குனர் உருவானாங்க. சினிமா பாட்டு எழுதுறது அந்த காலத்திலேருந்து ஆம்பளைய தான். மருதகாசி, உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமார் ஐயா எல்லாம். ஆனால் ஒரே ஒரு பெண் கவிஞர் இடையில எழுதினாங்க, குடியிருந்த கோயிலுங்கிற படத்தில். அதில் ஒரு அம்மா, அந்த அம்மா முஸ்லீம், ரோசனா பேகம் அவங்க பேர். அவங்க அந்த பாட்டை எழுதிட்டு எம்ஜிஆர்கிட்ட காட்டுறாங்க, மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட. ஐயா இந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன், இந்த பாட்டை உங்கள் படத்தில் கொண்டு வந்துருங்க. எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு முதல் வரியை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டார். எழுதியது இஸ்லாமிய பெண். முதல் வரி என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? குங்கும பொட்டின் மங்கலம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், இன்றன கூடும் இளமை, ஒன்றன பாடும் இளமை அப்படின்னு பொட்டு வைக்காத ஒரு இஸ்லாமிய பெண் நமது தமிழ் பண்பாடான குங்கும பொட்டின் மங்கலம்னு எழுதியிருக்கு பாரு. அந்த பாட்டை முதல்ல எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு பெண் கவிஞர் எழுதுனாங்கிற ஹிஸ்ட்ரியை நான் தொடக்கி வைக்கிறேன். அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண் கவிஞர்னு. குங்கும பொட்டின் மங்கலம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், நெஞ்சமிரண்டின் சங்கமம், இன்றென கூடும் இளமை, ஒன்றென பாடும். ஒரு பெண் கவிஞர் எழுதினது. இன்னைக்கு தாமரைன்னு ஒரு பெண் கவிஞர். என்ன பாட்டியா, காலாங்கிற படத்தில் சிச்சுவேஷனை சொன்னால் ரேட்டாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு பழகின ஒரு பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கேன் நம்ம மனைவி இருக்கிற நேரத்தில் வந்துடும். எனக்கு நடந்துச்சு அப்படி. என் மனைவியோட உட்காந்துருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு புள்ள, லியோனி எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கையை இறுக்க பிடிக்கிறா. யாருப்பா நீ? லூர்து ராணி தெரியாதா? 8ஆம் கிளாஸில் எனக்கு நீ நெல்லிக்காய் வாங்கி கொடுத்து பாதியை கடிச்சிட்டு நீ பாதியை திங்கலையா? ஏங்க நீங்கள் லியோனியோட வீட்டுக்காரமாவா? லியோனி அப்போல்லாம் என்னை விட்டு எங்கேயுமே போகாது, நாங்கள் 2 பேரும் எப்பயும் சேர்ந்து தான் இருப்போம்னு என் வீட்டுக்காரியோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இப்படியே பார்க்குற ஏம்மா இப்படி இதை இந்த நேரத்தில் நீ சொல்லணுமா?
இதே சிச்சுவேஷன் ரஜினிகாந்துக்கு காலா படத்தில் வரும். யாரு? உமாதேவி, அந்த கவிஞர் பேர். அவங்க வந்து ரஜினியோட லவ்வர் ஸ்கூட்டரில் வரும். ஈஸ்வரி ராவ் ரஜினி இப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அப்போ ஒரு பாட்டு அந்த உமாதேவி எழுதியிருப்பாங்க. ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. அடுத்த வரி தான். ஊட்டா மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்ற. ஒரு பெண் எப்படி உணர்ந்து எழுதியிருக்காங்க பாருங்க. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதேன். ரஜினியோட நிலைமை. பழைய லவ்வர் வந்தோன்னே என்னடா பண்ணுறதுன்னு முழிப்பார். ஈஸ்வரி ராவ் வீட்டில் வந்து என்னது அவள் வந்தோன்னே என்ன அவ்வளவு லுக்கு, என்னையும் தான் விளாத்தி குளத்தில் தப்படிக்கிற பெருமாள் பின்னாடியே அலைஞ்சான், இப்போ நான் பஸ் எடுத்து போயிடவா விளாத்தி குளத்துக்க அப்படிங்க. ரஜினி இப்படி கையை கட்டிட்டு இப்படியே பார்ப்பார். வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இப்போ நீ தான் எனக்கு உயிருன்ட்டு அந்த ஈஸ்வரி ராவ் கையை பிடிப்பார். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பெண் கவிஞரால் பாட்டு எழுத முடியும் அப்படிங்கிறத, பெண்கள் பொது இடத்துல நிற்கக்கூடாது என்ற நிலை, படிக்கக்கூடாது என்ற நிலையை மாறி ஒரு ஆணுக்கு நிகராக பெண்கள் கவிதை எழுத முடியும், இசையமைக்க முடியும், படங்களை இயக்க முடியும், இன்ஸ்பெக்டராக முடியும், ஐஜி ஆக முடியும், கலெக்டராக முடியும், ஏன் இந்தியாவின் பிரதமராக கூட ஒரு பெண்ணால் ஆக முடியும் என்று அன்னை இந்திரா அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இன்னைக்கு மாறினாங்க பார். இதெல்லாம் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தும் அதிலிருந்து பெற்ற வளர்ச்சியில் ஆண்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்று வளர்வது என்பது வளர்ச்சி அல்ல. அமுக்க அமுக்க நசுக்க நசுக்க அடிமைப்படுத்த அடிமைப்படுத்த அதை மீறி வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சி. பலவிதமான அடிமைத்தனங்களை மீறி படிப்பிலும் உழைப்பிலும் இன்று வளர்ந்து வருபவர்கள் ஆண்களை விட பெண்கள்தான் என்று தீர்ப்பளித்து எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எங்கள் உயிரினும் மேலான ராணிப்பேட்டை ரசிகர்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.